தச்சு முடிச்ச ஸ்லீவோட பார்டர் மேலே கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதை பார்ப்போம். ஊசியில் நார்மல் நீடில் நூலை ரெட்டையாக கோர்த்து துணிக்கு அடியில் இருந்து ஊசியை வெளியே எடுத்து ஒரு கொஞ்சம் பீடு கட் பீடில் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி பீடை எடுத்து அந்த பீடு ஊசிக்கு பீடுக்கு பின்னாடி இருந்து அந்த பீடுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் குத்தி எடுக்கணும். வீடியோவில் காமிச்சபடி இது பேக் ஸ்டிச் மெத்தடு. இந்த மெத்தட் படி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா பீடு வந்து ரொம்ப நாளைக்கு அசையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை மொத்தமாக பீடை உள்ளே விட்டு அப்படியே லாங்காக இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னரில் குத்திட்டு இங்கிட்டும் பிடிச்சி தச்சா அந்த பீடு வந்து கொஞ்ச நாள் லூஸ் ஆயிரும். இது வந்து இந்த மெத்தட் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. உங்களுக்கு பீடு வந்து எவ்வளோ பெரிய டிசைன் பெரிய லாங் டிசைன் பண்ணாலும் உங்களுக்கு நார்மல் நீடியில் பண்ணும்போது ஆரி நீடியில் பண்ணுறதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ரெண்டு துணியை ஜாயின் பண்ணுறது கூட இந்த மெத்தட் படி ஜாயின் பண்ணலாம். இதுக்கு பேர் பேக் ஸ்டிச்சு இல்லைன்னா கெட்டி தையல். அதே தையலை போட்டு நான் அந்த பீடை உள்ளே விட்டு கோர்க்கிறேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பீடுமே ஸ்டிச் பண்ணலாம். இந்த பீடுன்னு கிடையாது, எந்த பீடுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் நீடிலும் சாதாரண நம்ம தைக்கிற மிஷினில் ட்ரெஸ்ஸுக்கு தைக்கிற நூலுமே சரியாக இருக்கும். இதுக்கு பின்னாடி முடிச்சு போட்டுடணும். இதே மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள கோட்லையும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ அகைன்.